வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகள். வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கினார். விரிவுரையாளர்கள் பதவிக்கு பணி ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. வில்லியனூர் கொம்பியர் மூலம் வளர்ச்சி பணிகள். ஆணையருடன் எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆலோசனை. முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கு பயிற்சி உதவித்தொகை வழங்காத தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் எச்சரிக்கை. காரைக்காலில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கல்லூரியில் பேராசிரியர்கள் பற்றாக்குறைகளை நிரப்ப வலியுறுத்தல். தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பேச்சுவார்த்தை. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள பல்நோக்கு உள்விளையாட்டு அரங்கில் ரூபாய் 1.5 கோடியில் அமைக்கப்பட்ட மரத்திலான தரையை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநரகம் சார்பில் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பல்நோக்கு உள்விளையாட்டு அரங்கில் இருந்த மொசைக் தரையை ரூபாய் 1.5 கோடி செலவில் மரத்திலான தரையாக மாற்றி அமைக்கப்பட்டது. மரத்திலான தரைத்தளம் மற்றும் தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு புதிய மரத்திலான தரைத்தளத்தினை திறந்து வைத்து தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி உரையாற்றினார். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாணசுந்தரம், அரசு செயலர் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் தல்வேடா, ஈராப்பா துறை இயக்குனர் திருமதி பிரியதர்ஷினி ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி விரிவுரையாளர்கள் பதவிக்கு பணி ஆணைகளை வழங்கினார். புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக 18/1/2024 அன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி 67 விரிவுரையாளர்கள் பதவிக்கு 42 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களில் புதுச்சேரியில் 28 நபர்களுக்கும், காரைக்காலில் 3 நபர்களுக்கும், மாகியில் 9 நபர்களுக்கும் மற்றும் ஏனாமில் 2 நபர்களுக்கும் என மொத்தம் 42 நபர்களுக்கு புதுச்சேரி சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் பணி ஆணைகளை வழங்கினார். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் ஆர் செல்வம், மாண்புமிகு கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், கல்வித்துறை செயலர் ஜவஹர், பள்ளி கல்வித்துறை இயக்குனர் திருமதி பிரியதர்ஷினி மற்றும் துறை அலுவலர்கள் உடனிருந்தனர். வில்லியனூர் கொம்பியர் மூலம் வளர்ச்சி பணிகளை ஆணையருடன் எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் ஆலோசனை நடத்தினார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்பியர் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சி பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வில்லியனூர் கொம்பியன் ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயண மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்போது வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட தில்லைநகர், மணவெளி, எஸ்எம்பிபுரம், சுல்தான்பேட்டை, ரஹ்மத் நகர், ஒதின்பேட், நடராஜ நகர், மூலக்கடை, முத்துப்பிள்ளைப்பாளையம், பட்டாணிக்களம், ஓம் சக்தி நகர், வசந்தம் நகர், உத்தரவாகினிப்பேட், பெரியபேட், அம்பேத்கர் நகர், ஆத்துவாய்க்கால்பேட் ஆகிய பகுதிகளில் கொம்மின் பஞ்சாயத்து மூலம் சாலை, கழிவுநீர் வாய்க்கால், குடிநீர் குழாய் அமைத்தல் போன்ற பணிகளை துரிதாக செய்து முடிக்க வலியுறுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தோமசா பேரவை தலைவர் ஆங்காளன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ், இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, ஆதிதிராவிடர் அணி துணை தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் மற்றும் சண்முகம், ரபீக், தாமோதரன், காளிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கு பயிற்சி உதவித்தொகை வழங்காத தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் கல்லூரிகளில் படிக்கும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசால் வழங்கப்படும் உதவித்தொகை குறித்து தனியார் பள்ளிகளுக்கான ஆலோசனை கூட்டம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற நிலையில் தனியார் கல்லூரி நோடல் அதிகாரிகளுடனான விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டம் லாஸ்பேட்டையில் உள்ள உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் உயர்கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள், ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள், அரசு மற்றும் தனியார் கல்லூரி நோடல் அதிகாரிகள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர்.
இக்கூட்டத்தில் பேசிய ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் கல்லூரிகளுக்கு காலதாமதம் இல்லாமல் கட்டணம் வழங்கப்பட்டு வருகிறது. தனியார் கல்லூரி நிர்வாகிகள் ஆதிதிராவிடர் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு துன்புறுத்தக்கூடாது, அவர்களை தனியாக நிறுத்தக்கூடாது என்றும், எதுவாக இருந்தாலும் அவர்களது பெற்றோர்களை அழைத்து தெரிவிக்க வேண்டும் உட்பட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் முதுநிலை மருத்துவ கல்வி பயிலும் ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் பயிற்சி உதவித்தொகை 45,000 சில கல்லூரிகள் வழங்குவதில்லை என புகார் வந்துள்ள நிலையில் அரசு உத்தரவை மீறும் தனியார் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். மறைந்த செய்தியாளர் குடும்பத்தினருக்கு பாஜக துணைத் தலைவர் ஜெ.எஸ். ராஜசேகரன் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். உடல்நலக் குறைவால் உயிரிழந்த பிரபல தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரின் குடும்பத்தினருக்கு புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜெ.எஸ். ராஜசேகரன் நேரில் ஆறுதல் தெரிவித்தார். பிரபல தனியார் தொலைக்காட்சியில் புதுச்சேரி மண்டல செய்தியாளராக பணியாற்றி வந்தவர் காரைக்காலைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான். சமீபத்தில் உடல்நலக் குறைவால் அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் பாஜக புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் ஜெ.எஸ். ராஜசேகரன் அப்துல் ரஹ்மான் குடும்பத்தினரை அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார். அவரது மகன் செய்தியாளர் அப்துல் அலிமிடம் நம்பிக்கையூட்டும் வகையில் பேசிய அவர் எந்த உதவி என்றாலும் செய்து தருவதாக உறுதியளித்தார். புதுச்சேரியில் யுகேஜி படிக்கும் 5 வயது மாணவன் அன்வீத் 60 பண்டிகை தமிழ் ஆண்டுகளின் பெயர்களை சமஸ்கிருதத்தில் 23 வினாடிகளில் 18 சென்ட் வினாடிகளில் மனப்பாடமாக உச்சரித்து உலக சாதனை நிகழ்த்தியுள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த ஜெகன் பவித்ரா தம்பதியின் 5 வயது மகன் அன்வீத். இவர் மூலகுளத்தில் உள்ள பெத்திசன்னார் சிபிஎஸ்இ பள்ளியில் யுகேஜி படித்து வருகிறார். இவர் பண்டிகை தமிழ் ஆண்டுகளின் பெயர்களை சமஸ்கிருதத்தில் ஒப்புவித்து உலக சாதனை முயற்சி பள்ளி வளாகத்தில் பள்ளி முதல்வர் பாஸ்கர் ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாணவன் அன்வீத் 60 பண்டிகை தமிழ் ஆண்டுகளின் பெயர்களை சமஸ்கிருதத்தில் 23 வினாடிகள் 19 சென்ட் வினாடிகளில் மனப்பாடமாக உச்சரித்து உலக சாதனை நிகழ்த்தினார். பின்னர் உலக சாதனை படைத்த மாணவனை அரசு கொறடா ஏ.கே.டி. ஆரம்பம், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் மாணவனுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி திருவள்ளுவர் நகரில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் கோவிலில் நவராத்திரி துவக்க விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் கோவிலில் நவராத்திரி பெருவிழா துவங்கியது. நவராத்திரி கொலுவின் முதல் நாளையொட்டி மகா கணபதி சிறப்பு ஹோமம் உட்பட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து துர்க்கை அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நவராத்திரி முதல் நாள் பூஜையொட்டி நடைபெற்ற குங்கும அர்ச்சனை நிகழ்ச்சிகளில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம் கலைஞர்கள் சார்பில் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. முதல் நாள் துவங்கி 9 நாட்களும் சிறப்பு பூஜைகளும், ஒவ்வொரு நாளும் அம்மன் சிறப்பு அலங்காரத்திலும் காட்சியளிக்க உள்ளார். மேலும் ஒவ்வொரு நாளும் இசை கச்சேரி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. நவராத்திரி விழாவையொட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி ஞானவேல் தலைமையில் கோவில் அறங்காவலர் குழுவினர், அர்ச்சகர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் உட்பட பலர் செய்திருந்தனர். காரைக்காலில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கல்லூரியில் பேராசிரியர்கள் பற்றாக்குறைகளை நிரப்ப வலியுறுத்தி 4 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் திங்கட்கிழமை முதல் பேராசிரியர்கள் பற்றாக்குறை பிரச்சனையை முன்வைத்து வகுப்பை புறக்கணித்து கல்லூரி வாயிலில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 4வது நாளாக கல்லூரி வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வருகை தந்தார். அப்பொழுது மாணவர்கள் பேராசிரியர்கள் பற்றாக்குறை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பேராசிரியர்கள் பற்றாக்குறைகளை தீர்த்து உடனடியாக பேராசிரியர்கள் நியமிக்கப்படும் என்று ஆட்சியர் உறுதியளித்தார். இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு மீண்டும் வகுப்புக்கு சென்றனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளை பாளையம் குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மின் கோபுர 5 ஹைமாஸ் விளக்குகளை உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி தான் சொந்த செலவில் ஏற்பாடு செய்து கொடுத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளை பாளையம் குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர் மருத்துவ நாயகன் டாக்டர் நாராயணசாமி அவர்கள் பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் இரவு நேரங்களில் வெளிச்சம் தரும் உயர்நிலை மின் கோபுர 5 ஹைமாஸ் விளக்குகளை தான் சொந்த செலவில் ஏற்பாடு செய்து கொடுத்தார்.
இந்த நிகழ்வின் போது கோயில் நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் திரு சேகர், சிவா, சக்திவேல், ரமேஷ், தாமோதரன், அன்பு, புருஷோத்தமன், பாலசங்கர், வெண்ணிலா மற்றும் ஊர் பொதுமக்களுடன் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பிரமுகர் கோபி மற்றும் கட்சி நிர்வாகிகள் ரிச்சி, ரமேஷ், பிரேம், அரவிந்த் மேலும் பலர் சிறப்பித்தனர். டெங்கு காய்ச்சல் பரவி வருகிறது. இந்த நிலையில் நோயாளிகளை ஒரே இடத்தில் படுக்க வைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று அதிமுக மாநில செயலாளர் திரு அன்பழகன் அவர்கள் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளார். புதுச்சேரி அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் ஒரே படுக்கையில் 3 பேர் படுத்திருக்கின்றனர். மீதி உள்ளவர்கள் தரையில் படுத்திருக்கின்றனர். ஆனால் படுக்க வசதி செய்து கொடுக்க நிதி இல்லை என்கிறார்கள். தற்போது டெங்கு காய்ச்சல் பரவி வருகிறது. இந்த நிலையில் நோயாளிகளை ஒரே இடத்தில் படுக்க வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? இந்த அரசாங்கத்தின் தவறான முடிவால் இது போன்ற அவல நிலை ஏற்பட்டுள்ளது. 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள். 12 நாள் நடைபெறக்கூடிய சட்டமன்றத்திற்கு தற்போது தனியாக இடம் உள்ளது. இடவசதி இல்லை என்றால் அருகில் உள்ள இடத்தை கூட பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அதற்கு 584 கோடி ரூபாய் தேவையா என்று குறிப்பிட்டார். மக்களின் உயிர் சம்பந்தமான பிரச்சனையில் அரசுக்கு என்ன விளையாட்டு இருக்கிறது? 300க்கும் மேற்பட்ட நோயாளிகள் தரையில் படுத்திருக்கிறார்கள். இதனை பற்றி அரசாங்கத்திற்கு கவலை இல்லை என துணைநிலை ஆளுநர் தங்குவதற்கு ஏற்கனவே கடற்கரை ஓரத்தில் புதிதாக கட்டப்பட்ட பல கோடி ரூபாய் செலவில் சீர் செய்ய அரசு முடிவெடுத்துள்ளது. ஆளுநர் அவர்களுக்கு உண்மையில் பொதுமக்கள் மீது அக்கறை இருந்தால் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்களுக்கு உரிய படுக்கை வசதி அரசு செய்து கொடுத்துவிட்டு அதன் பிறகுதான் தங்குவதற்கு பல கோடி ரூபாய் செலவில் கட்டிடத்தை சீர்படுத்தலாம் என அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று அன்பழகன் தெரிவித்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நலம் பெற வேண்டி புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் மன்றத்தினர் மற்றும் ரசிகர்கள் தீச்சட்டி ஏந்தி மனமுருகி வேண்டி கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தனர். தமிழ் திரை உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் ரஜினிகாந்த் கடந்த சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் உடல் நலம் பெற வேண்டி உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் ஆலயங்களில் பல்வேறு சிறப்பு வழிபாடு மற்றும் பிரார்த்தனைகளை செய்தனர். இதன் ஒரு பகுதியாக ரஜினியின் தீவிர ரசிகரும் புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் மன்ற இணை செயலாளர் ஆட்டுப்பட்டி பாஸ்கர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் ரஜினிகாந்த் உடல் நலம் பெற வேண்டி மறைமலை அடிக்கல் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். பின்னர் நடிகர் ரஜினிகாந்த் பூரண குணம் பெற்று நலமுடன் மீண்டும் வீடு திரும்ப வேண்டும் என மனமுருகி வேண்டி தீச்சட்டி எடுத்து பிரார்த்தனை செய்தனர். இதில் புதுச்சேரி ரஜினி தலைமை ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரஜினி ரசிகர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி ரஜினி நலம் பெற வேண்டி அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்கள் என ரசிகர்கள் பொதுமக்களிடம் கேட்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதில் மாநில செயலாளர் பிரபாகர், இணை செயலாளர் ஜோதி குமார் மற்றும் துணை செயலாளர் கோபி, ரமேஷ், கலை கதிரவன், மோகன், ஆன்மீக நற்பணி மன்ற தலைவர் ஓம் சக்தி ரமேஷ், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் செல்வகுமார், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு மணிகண்டன், விக்கி, அருண், ஆதித்ய, தினேஷ், தமிழ், ஜெகதீஷன், சுரேஷ், லூர்துநாதம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ் புதிய கடையின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ் புதிய கடையின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முதல் விற்பனையை தொழிலதிபர் நவீன் பாலாஜி தொடங்கி வைத்தார். மேலும் திறப்பு விழாவினை முன்னிட்டு 500 ரூபாய்க்கு மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தென்னிந்திய இனிப்புகள் 1/2 கிலோ இலவசமும், 800 ரூபாய்க்கு வாங்குபவர்களுக்கு நெய் இனிப்புகள் 1/2 கிலோ இலவசம் என்றும், 1400 ரூபாய்க்கு வாங்குபவர்களுக்கு காஜு இனிப்புகள் கலவை 1/2 கிலோ இலவசம் என்றும் கடையின் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். மேலும் இச்சலுகை இன்று மட்டுமே வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. திறப்பு விழாவினை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், தொழிலதிபர்கள், நண்பர்கள், பொதுமக்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.